அண்ணன் அமெரிக்காவை எதிர்த்து வண்டி ஓட்டவே முடியாது அப்படிங்கிற விவகாரத்துல இருந்து பங்களாதேஷோட பிஎம் ஷேக் ஹசீனா மட்டும் தப்பிக்க முடியுமானா முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு பங்களாதேஷை விட்டே வெளியேறுகிறார்கள். வெளியேறி ஏறக்குறைய இந்திய வான்பரப்புல தான் அவர்களோட விமானம் வந்துகிட்டு இருக்குங்கிற தகவல் பயங்கரமா காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய அங்க ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தவங்க தான் ஷேக் ஹசீனா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா திரும்பி ரொம்ப காலம் கழிச்சு கூட போய் பதவி ஏற்கலாமா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே அப்படிதான் போனாங்க. அதனால நாளைக்கு சூழ்நிலை எப்படி வரும் அதெல்லாம் இப்ப தனி கதை. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அவர்கள் பங்களாதேஷை விட்டே வெளியேற வேண்டிய கட்டாயம். கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கலவரம் கைமீறி போச்சு. இப்ப அவர்களும் வெளியேறிட்டார்கள். ராணுவம் கையில எடுக்குது பங்களாதேஷ. ராணுவ தளபதி இன்னும் கொஞ்ச நேரத்துல பப்ளிக்கா அட்ரஸ் பண்றாரு. அவர் என்னெல்லாம் சொல்ல போறாருங்கிறது தனி. அடுத்து எலெக்ஷன் எப்ப வைக்க போறார்கள் தனி. எல்லாம் மீறி பக்கத்துல உள்ள ஒரு நாடு ராணுவ ஆட்சி கைக்கு போகுது. அந்த பக்கத்து நாடு ராணுவ ஆட்சி கையில எப்படி போகுது அப்படிங்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். எப்படி போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவோட கைவண்ணங்கள் இல்லாம இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நடக்க பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தான். அங்க உள்ள கோட்டா சிஸ்டத்தை சேலஞ்ச் பண்ணி பிரச்சனை பண்றார்கள். அது சரி தப்பு அதுக்குள்ளேயே நம்ம போல. ஆனா இந்த சரி தப்பு எப்பல இருந்து இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ் உருவான அதாவது அந்த கோட்டா சிஸ்டம் எப்பல இருந்து இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ் உருவான காலத்துல இருந்து இருக்கு. பங்களாதேஷ் உருவான காலத்துல இருந்து பங்களாதேஷ் அரசியல் அப்படிங்கிறது பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்த நாடு தான். அப்படி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துமே அது பெரிய அளவுல பாதிக்காம தான் அந்த கோட்டா சிஸ்டம் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கோட்டா சிஸ்டத்துக்கு முதல் முறை பாதிப்புங்கிறது 2018ல வந்துச்சு. மீண்டும் அந்த அதாவது கோட்டா சிஸ்டத்தை கேன்சல் பண்ணி மீண்டும் அந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரும்போது இவ்வளவு பெரிய ரணகலமாகி பிஎம்ஏ வெளியேற அளவுக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டா அந்த பிரச்சனை வெடிச்சதுக்கு காரணமே அமெரிக்கா தான். அந்த பிரச்சனைய நல்ல ஒரு கங்காவே வச்சுட்டு இருந்தார்கள். இப்ப தேவைப்படும் போது ஊதி பெருசாக்கிட்டார்கள். அதனால இப்ப பங்களாதேஷோட ஸ்ட்ராங்கான நபர் பங்களாதேஷை விட்டு வெளியேறார். ராணுவம் கைப்பற்றுது. ராணுவம் கைப்பற்றினதுக்கு அப்புறம் எப்படி நடக்கும்? அடுத்து எலெக்ஷன் வருமா? இல்ல இந்த ராணுவமே டேக் ஓவர் பண்ண போதா? அப்படிங்கிற பல விஷயங்கள் அடுத்தடுத்து வரும். பக்கத்துல உள்ள நாடு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போது பக்கத்துல உள்ள நாட்டுக்குள்ள சும்மா அமெரிக்க கைவண்ணங்கள் புகுந்து விளையாண்டிருக்கு அப்படிங்கிறதான். புகுந்து விளையாண்ட அமெரிக்கா ஒரு பேஸை போட்டு சீனாவை நோக்கி முன்னேறி தொலைஞ்சானா நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா அங்க பேஸ போட்டு அப்பப்ப நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய ஆயுதங்களையும் கண்ணை உறுத்துது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சானா அங்க நமக்கும் சிக்கலாகி போயிடும். இந்த மாதிரி பல சச்சரவுகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எல்லாரோட கவனமும் ஈரானை நோக்கி இருந்துச்சு. அமெரிக்காவோட கவனம் சீனாவை நோக்கி இருக்கு. அப்படி பல பகுதிகளில் நோக்கி இருந்தாலும் அமெரிக்காவோட எந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்க்ல உட்கார்ந்த அந்தந்த அதிகாரி எந்தெந்த நாட்டை நாசம் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை வாங்கி வச்சிருக்கானோ அதை சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு நாடு தான். அந்த எந்திரத்துக்கு ரெஸ்ட்டும் கிடையாது ஓய்வும் கிடையாது அப்படிங்கிறது சமகால உதாரணமா பங்களாதேஷ் நிகழ்வை எடுத்துக்கலாம். இது உள்ளூர் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா உள்ளூர் பிரச்சனையா அமெரிக்கா கை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது உள்ளூர் பிரச்சனை தான். அமெரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. உள்ளூர் பிரச்சனையா அமெரிக்கா கை வச்ச உடனே சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் அதுவும் சகல செல்வாக்கோட இருந்த பிரைம் மினிஸ்டர் இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா ரவுண்ட் த கிளாக் இடைஞ்சல் கொடுத்தும் எதிரிகளை வளர்த்து விட்டதுக்கு அப்புறமும் எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் செல்வாக்கும் இருந்த நபர் குறுகிய காலகட்டத்திலே நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னா இங்க அண்ணன் அமெரிக்கா புகுந்து விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதா. ஷேக் ஹசீனாவோட ஏறின ஃபிளைட்டு ஃபர்ஸ்ட் சாப்பர்ல ஏறினார்கள் அப்படின்னார்கள். அப்புறம் அந்த சாப்பர்ல இருந்து ஃப்ளைட்டுக்கு மாறினார்கள் அப்படின்னார்கள். அந்த ஃப்ளைட்டு கொல்கட்டா நோக்கி வருது. பட் ஆனால் லேண்ட் ஆகலை அப்படின்ட்டார்கள். அடுத்தடுத்த அப்டேட் வரும். மேக்சிமம் அவர்களுக்கான ஒரு சேஃப் ஜோன் இந்தியாவாக தான் இருக்கும். இந்தியாவில் தான் எங்கேயாச்சும் லேண்ட் ஆவார்கள். அப்டேட் கிடைக்கும் போது அடுத்த கட்ட விஷயத்த பார்ப்போம். முதல்ல அமெரிக்கா எல்லா இடங்கள்லையும் சமமாகவே வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல அமெரிக்காவோட கவனம் இருக்கு அதனால இந்த இடம் தப்பிச்சுக்கும் அப்படிலாம் கிடையாது. அமெரிக்காவோட கவனம் உலகம் முழுக்க ரவுண்ட் த கிளாக் எல்லா நேரங்கள்லையும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. பங்களாதேஷை வச்சும் மிகப்பெரிய அரசியல் இனிமேல் வரும் நாட்கள்ல கட்டமைக்கப்படும்.
95% அது நமக்கு மைலேஜ் தான். சீனாவுக்கு ஆப்போசிட். ஆனா, அந்த 5% நமக்கு விட்டு வச்சதுக்கு காரணம், ரஷ்யாவோட நம்ம ஏதாச்சு டீல் போகும்போது, இங்க பக்கத்திலேயே உட்காந்துட்டு இடைஞ்சல் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா, அது காலம் தான் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு பெரிய அளவுல பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு கலவர பூமியா மாறிப்போச்சு. யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னே தெரியல. இனி வரப்போற நாட்கள் யாரு கண்ட்ரோல்ல பயணிக்கும்னு தெரியல. இந்த இடத்துல கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆட்சியாளர்கள் தான். அது ராணுவ ஆட்சியா, மக்கள் ஆட்சியா, இல்ல அமெரிக்காவோட பொம்மை ஆட்சியா, இல்ல இந்தியாவோட பொம்மை ஆட்சியா? ஏற்கனவே இருந்த ஆட்சியே இந்தியா, சீனாவுக்கு நடுவுல நின்னு ப்ளே பண்ண ஆள் தான் ஷேக் ஹசீனா. அந்த மாரி அமையுமா? இந்த மாரி பல விஷயங்களுக்கு வரப்போற நேரங்கள் விடையா இருக்கலாம். அந்த விடைகள் இனிக்கவும் செய்யலாம், கசக்கவும் செய்யலாங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.